விஷ்ணு ஒரு தரம் மணிகிணி கொடுத்தா நடிச்சிருப்பேன். விஷ்ணு 2 தரம், விஷ்ணு 3 தரம். ஞாபகம் வச்சுங்கோ. சம்பிரதாயத்தில் பெரியோர்கள் பணித்த புத்தகங்கள் கிரந்தங்களில் பெருமாள்னு சொன்னா ராமர். பெருமாள்னு சொன்னா ராமர். பெருமாளான ராமர் ஆராதனம் பண்ண ரங்கநாதரானபடியால் அவருக்கு பெரிய பெருமாள்னு பேர். ஆனா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எப்படி ஜெயந்திங்கிறது கிருஷ்ணரின் பிறப்புக்கு மட்டும் பொருந்தும், ஆனா பின்னாடி எப்படி உயர்ந்த அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தி அவர்களுக்கும் எல்லோருக்கும் பொருந்துகின்றதோ, ஜெயந்தினா பர்த்டேன்னு எடுத்துப்போ இல்லையா. உயர்ந்த திப்பாச்சாரியர், எங்க கர்நாடகாவில் ஒருத்தர் இருக்கார் திப்பு ஆச்சாரியர், அவருக்கு ஒரு ஜெயந்தி, எல்லாருக்கும் ஒரு ஜெயந்தி. அந்த மாதிரி பெருமாள்னு பொதுவாக இப்போ என்ன எடுத்துன்னா பொதுவாகவே நாராயணன் எடுத்து, ஆனால் பெருமாள்னு பொதுவாக சொன்னால் அது ராமர் மட்டும்தான். அதனால தான் குலசேகர ஆழ்வார் ராமபக்தி கொண்டவருடைய பிரபந்தத்துக்கு பெருமாள் திருமொழின்னு பேர் ஆச்சா. சரி, இப்போ பாதுகை பெருமாளுடைய பாதத்தை தாங்கிறது, ராமருடைய பாதத்தை தாங்கிறது. அந்த பெருமாளுடைய பிரபாவத்தை சொல்ல வந்த கிரந்தம் தான் ராமாயணம். ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை எப்படி பிரிக்கலாம்? பாதங்களா பிரிக்கலாம். சொல்றது ஸ்லேடை புரியுறதோ? இப்போ பொயட்ரின்னு இருக்கு, ப்ரோஸ்ன்னு இருக்கு. இப்போ நான் பேசுறதெல்லாம் ப்ரோஸ் தான், அது ப்ரோஸான்னு கூட எனக்கு தெரியாது, சாதா ஏதோ பேசுறேன். ப்ரோஸ்னா இட் ஷுட் ஃபிட் இன் டு த கிராமட்டிக்கல் ரூல்ஸ். எழுதும்போது இட் ஷுட் ஸ்டார்ட் வித் அ கேபிட்டல் லெட்டர் அண்ட் எண்ட் வித் அ ஃபுல் ஸ்டாப். When a series of objects are said, it should be separated by a comma, and the penultimate object and the last should be separated by and. இதெல்லாம் ரூல்ஸ் இருக்கு இல்லையா. I ate sambar rice, rasam rice and curd rice. இப்படி தானே சொல்லணும். I ate sambar rice and rasam rice and curd rice னு சொன்னா இது கிராமர் கற்றுக்கலன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த டோன் ஆஃப் ப்ரோஸ் ஷுட் ஆல்சோ சேஞ்ச். இப்போ சென்டென்ஸை முடிக்க போகிறோம்னு வச்சுங்கோ, அந்த மாதிரி முடியணும். As I was going to the hotel person came to me. Na. அப்படி முடிச்சாதான் ஃபுல் ஸ்டாப் வருதுன்னு அர்த்தம். The hotel person came to me. அப்போ எதிர்க்க இருக்கவருக்கு வந்தாரா? No, came to me. கேள்விக்கு ஒரு டோன் இருக்கு. நீங்க வரேளா, நீங்க வரேளா, புரியாதே. அப்படின்னா ப்ரோஸ்ல கூட ஒரு அழகு இருக்கு பேசுறதுக்கு. கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஈஸி. கம்யூனிகேஷன் ஷுட் பி வெரி எஃபெக்டிவ் டு பி கால்ட் அஸ் கம்யூனிகேஷன். எழுதும் போதும் அழகாக எழுதணும், பேசும்போதும் அழகாக பேசணும். அப்போ ப்ரோஸ். பொயட்டிக்காக பேசுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பொயிட்ரியில் இப்போ நீங்கள் உடனே இந்த ஷாயர்னு சொல்லுவா, ஷாயர் ஷாயரி இதெல்லாம் நீங்கள் நார்த்தில் வந்தேன்னா முதல் 2 வரி இருக்குன்னு வச்சுங்கோ, முதல் வரியை 2 தடவை சொல்லணும். ஜோ பூமி கி தோ துக்டே ஹே, ஜோ பூமி கி தோ துக்டே ஹே. இப்போ ஆடியன்ஸ் ரெடி பண்ணிடுவா. என்னன்னா 2வது வரி சொல்லும் போதே வா 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 சொல்லிடுவா. அது என்ன இருக்குன்னே தெரியாது, 2வது வரி சொல்லும் போதே வா 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 வா. இது பொயட்ரி. இப்போ நீங்கள் ஜப்பானுக்கு போனேன்னா ஹைக்கூன்னு ஒரு பொயட்ரி உண்டு. 7 சிலபல் 5 சிலபல் 7 சிலபல் வச்சு சொல்லணும். அதெல்லாம் இப்போ நம்ம தமிழ் சொற்பொழிவில் கூட ஏதாவது ஒரு பண்டிகைன்னா சாலமன் பாப்பையா தான் நமக்கு ஆச்சாரியர். அடுத்தால அவர் வந்துருவார், ராஜா அவர்கள், பாரதி அம்மா அப்படி பேசி அவர் பேசும். அது எல்லாமே கிட்டத்தட்ட ப்ரோஸ் தான். பொயட்ரினா யூ ஷுட் நாட் டிப்ளாய் டூ மெனி வேர்ப்ஸ் அண்ட் யூ ஷுட் நாட் பி பாதர்ட் அபவுட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன். Poetry is essentially one of the most beautiful forms of expressing one's thoughts. அதாவது ஒரு ஆண்மகன் நடந்து வருகின்றான், அது ஆண்மகன் நடந்து வருகின்றான், ராமன் நடந்து வந்தான். இது ப்ரோஸ். வில்லை தாங்கி ஒரு வில் ஏந்தி தான் வடுவில் உதித்து ஒரு பக்கம் வளைந்து வந்தானே ஒருவன், இப்படின்னு சொன்னா அது பொயட்ரி இல்லையா. சாதாரணமா நடந்து வருது, எவ்வளவு அழகா சொல்லலாம் பாருங்க. கண்டதும் கண்டான் அவளை கண்டான் அவளும் நோக்க இவனும் நோக்க பார்த்ததே ஒரு புதி, இப்படிலாம் சொன்னா அது பொயட்ரி. ஆனா பொயட்ரி இஸ் எ லேட்டர் ஃபார்ம். உலகம் பேச ஆரம்பிச்ச போது ப்ரோஸா தான் பேசியிருக்கோம். முதல் மனிதன் வந்த போதே வந்தாளே அவள் அப்படின்னா பேசியிருப்போவோ, பேச்சே வந்திருக்காதே. அப்படின்னா ஆஸ் த லாங்குவேஜ் மெச்சோர்ஸ் poetry dawns.
அப்போ பொயட்ரிக்கு சில ரூல்ஸ் உண்டு. ரைமிங்காக சில பொயட்ரி இருக்கணும். நாட் எவ்ரி போயம் ஹேஸ் டு ரைம். ஞாபகம் வச்சுங்கோ. நம்ம சின்ன வயசுலலாம் இந்த ரைம்ஸை படித்து எவ்ரி பொயட்ரி ஹேஸ் டு ஐ கேவ் யூ அ கிராமர், ஐ டோல்ட் யூ வித் அ ஹேமர், இப்படி இல்லை. இதெல்லாம் நம்ம எங்கள் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார், சாதாரணமாக பேசும்போது கூட அந்த டைரக்டர் அப்படி தான் பேசுவார். அவன் வந்தான், இவன் சொன்னான், அவன் கேட்டான், அவன் வந்தான், அது அடித்தான். அதாவது இப்படிலாம் பேசினா பொயட்ரி ஆகிடுங்கிறது இல்லை. Poetry should come with similes, should come with metaphors, should come with yamakam. Yamakamna mrudu hridaye daye mruditaka mahite mahite dridha vibudhe budhe shuvitatat madhure madhure vrishagiri sarvabhauma dayite mayite mahatim பவுக நிதே நிதேஹி பவ மூலஹராம் லஹரீம். இது யமகம்னு பேர் சான்ஸ்கிரிட்ல. மிருது ஹிருதயே தயே, உங்களுக்கு புரியுறதோ? மிருதுவான ஹிருதயத்திலேருந்து தயை பிறக்கிறது. மிருது ஹிருதயே தயே, அந்த ஹிருவை பிரிச்சுட்டேன்னா எப்படி இருக்கும்? மிருது ஹிரு தயே தயே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் கரெக்டாக படிச்சேன்னா மிருது ஹிருதயே தயே மிருதிதக மஹிதே மஹிதே. இப்போ யமகம்னு பேர் இதுக்கு. இதுக்கெல்லாம் ஒரு தேர் இஸ் அ பொயட்டிக் டோன். ஆனால் பொயட்ரி ஹேஸ் டு டான் சம்வேர். அதனால தான் பொயட்ரிக்கு ஃபர்ஸ்ட் பொயட்ரி இன் சனாதன தர்மா இஸ் ராமாயணம். இட் இஸ் கால்ட் ஆதி காவியம். காவியத்திலேயே முதல் காவியம் ராமாயணம். ஆனால் அது சிம்பிளாக இருக்கும். ராமாயணம் கஷ்டம் கிடையாது. பாகவதம் வித்வானுக்கே ஒரு ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ராமாயணம் சிம்பிள். அதில் ஒரு கிட்டத்தட்ட 98% ஆஃப் த ஸ்லோகாஸ் ஆர் இன் அனுஷ்டுப் சந்தஸ். அனுஷ்டுப் சந்தஸ்ங்கிறது ஒரு மீட்டர், 32 அக்ஷரம் இருக்கணும். அதை 4 பாகமாக பிரிக்கணும். கரெக்டாக 4 பாகமாக பிரித்தா ஒரு பாகத்தில் எவ்வளோ வரும்? 8. 8 4s are 32. இப்போ நம்ம சஹஸ்ரநாமெல்லாம் அனுஷ்டுப் சந்தஹா, அதுதான். ராமாயணமும் அப்படி தான் வரும். ஊன ஷோடஷ வருஷோமே ஊன ஷோடஷ வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனஹ ந யுத்த யோக்ய தாம்யஸ்ய பஷ்யாமி சஹ ராக்ஷசைஹி. 8 4s are 32. அப்போ இந்த 8 அக்ஷரம்ஸ் இருக்கு இல்லையா, 8 சிலபிள்ஸ், ஒரு செட்டுக்கும் பாதம்னு பேர். அப்படின்னா ஒரு ஸ்லோகத்துக்கு எவ்வளோ பாதம்? 4 பாதம். ரொம்ப டெக்னிக்கலாக போய் குழப்பறீர். 4 பாதம் இருக்கா? ஒரு பாதம்னா அப்படின்னா இப்போ 4 பாதம் இருக்குன்னா ஒரு ஸ்லோகத்தில் நீங்கள் 4 பாதம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதை நான் 4 குவார்ட்டர்னு வச்சுக்கலாமா? அப்போ 4 குவார்ட்டர் சேர்ந்து தானே ஒரு ஃபுல். ஐயோ, ஒரு ஒழுங்காக உபன்யாசம் காலங்கார்த்தால சொல்லாமல் 4 குவார்ட்டர் சேர்ந்தா ஒரு ஃபுல்லு. இதுதான் சார் ரொம்ப உபன்யாசம். அப்போ 4 ஆச்சா? சரி, குவார்ட்டருக்கு தமிழில் என்னன்னு பேர்? கால். 4 கால் சேர்ந்தா ஒரு முழு. கரெக்டா? பெருமாளுடைய பாதுக்கை எதை தாங்கிறது? பெருமாளோட பாதத்தை தாங்கிறது. பெருமாளுடைய மரவடி, இப்போ தமிழில் சொல்லுங்க, பெருமாளுடைய மரவடி பெருமாளுடைய காலை தாங்கிறது. சம்ஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் உண்ட சாமியத்தை பாருங்க, பாதம் கால் ஆச்சா. இப்போ பெருமாளுடைய பாதுகை பெருமாளோட பாதத்தை தாங்கிறதா? அந்த பாதத்தை பத்தி சொல்ல வந்த பிரபந்தமான ஆதிகாவியம் ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? பாதங்களா அமைஞ்சிருக்கு. புரிஞ்சுடுதா? இப்போ பத்த பாத, இந்த பாதக்கு இவ்வளவு நிறைய அர்த்தம் ஆச்சா. துர்தர எது தூக்கத்துக்கு கஷ்டமோ, ஸ்பர்தா. இந்த ஜிம்முக்கெல்லாம் போனேன்னா இந்த ஆர்ம்ஸை டெவலப் பண்ணுங்கோ, கார்டியோ, அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி, லோவர் பார்ட் ஆஃப் த பாடி, அப்புறம் ஒரு கட்டையாக ஒன்று இருக்கும், அதில் 2 கல்லாக வச்சேன்னா இதை தூக்கணும் இல்லையா, ஸ்பர்தா. அதுதான் காம்படிஷன். இப்படி வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்லாம் இருக்கா பாருங்க, இப்படி தூக்கி அப்படியே நிற்கணும், அப்படின்னு கீழே போடுவா. எல்லாம் நமக்கு பண்ணி பழக்கம் இல்லாதனால நம்ம ஒரு பெட்டியை தூக்கின்னு வரதே இப்படி கஷ்டப்படுறோம் இல்லையா. பெட்டியை தூக்கின்னு வச்சா ஐயோ யார் தான் இதை தூக்கின்னு வருவாளோ அப்படின்னு நினைக்கிறது இல்லையா. அதனால இதெல்லாம் தூக்கணும், ஸ்பர்தா. அதனால இது தூக்கிறதுக்கு ஸ்பர்தா.
மஞ்சீர சிஞ்சாரவ. இப்போ வால்மீகி அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அமைக்கணும். பொதுவாக இந்த கவிஞர்கள்லாம் இருக்கா பாருங்க, அவள்லாம் எங்கே போய் கவிதை எழுதுவா? வேர் வில் தே ரைட் போயிட்ரி அப்படின்னா தே வில் ஆல்வேஸ் லுக் ஃபார் நேச்சர். இந்த மாதிரி ஒரு நதிக்கரையின் ஓரத்தில் அப்படியே அந்த கவிஞர்கள்லாம் இப்படி அந்த மலையை பார்ப்பா. வளைந்து நெளிந்து ஓடும் பாதை மங்கை மோக கூந்தலோ, ஜரிகை மின்னும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள், பள்ளம் சில உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன், பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன், காடுகள் மலைகள் பகல்காமும் தேவன் கலைகள் அப்படின்னு தானே எழுதுவார் இல்லையா? ஒரு கவிஞன் இதை வச்சு தானே எழுதணும். இப்போ வால்மீகிக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? அவரும் பகல்காம் வந்திருப்பார் சார் இல்லையா? அவருக்கு யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா தேசிகன் எடுக்கிற மஞ்சீர சிஞ்சாரவ அரவிந்த சம்பவ வது. அரவிந்த சம்பவ வது. அரவிந்தன்னா யாரு? ஹூ இஸ் அரவிந்த்? உங்க ஆத்து மாப்பிள்ளை. யார் ஆத்து மாப்பிள்ளை இங்க அரவிந்த்? ஏன்னா ஒரு ஆத்துல அரவிந்த் இருந்தா அந்த தங்கைக்கு அர்ச்சனான்னு பேர் இருக்கணும். நான் பார்த்த இடத்துல எல்லாம் அரவிந்த் அர்ச்சனா, அரவிந்த் அர்ச்சனா. சரி, யார் அரவிந்த்? யாரு? யாராவது ஒருத்தர் ஆத்துல அரவிந்த்னு மாட்டின்டுருவா இல்லையா? பாருங்க, மாமா ஆத்துல இருக்கார் அரவிந்த். அதனால அரவிந்த்னா என்ன? அரவிந்தன்னா தாமரைன்னு அர்த்தம். ஏன் தாமரை மலருமா? தமிழ்நாட்டில் கேட்டுட்டே இருங்கோ. அதனால அரவிந்த், அரவிந்த சம்பவ வது. சம்பவன தோன்றிய, தாமரையில் தோன்றியவர் யார்? வெரி குட், பிரம்மா. வது அவருடைய ஒய்ஃப் யாரு? சரஸ்வதி. அரவிந்த சம்பவ வது பிரம்மாவுடைய ஒய்ஃப், அதாவது மிஸ்ஸஸ் பிரம்மா சரஸ்வதி. மஞ்சீர சிஞ்சாரவ, அவ அப்படியே ஜல் 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 ஜல்னு நடந்து போறாளாம். காலில் நூப்புறத்தில் சின்ன 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 கொலுசு மணியோட. அதாவது கொலுசா வாங்கியுட்டேன்னா அது தழைய தழைய மணிகள் தொங்கும். தண்டையா போட்டுட்டேன்னா உள்ளுக்குள்ள மணி இருக்கும். புரியுறதோ? அதுல நடந்து போறா. மஞ்சீர சிஞ்சாரவ. யாரு நடந்து போறா? அரவிந்த சம்பவது. அந்த துவனி ரித்மிக்கா இருக்கு இல்லையா, அதை கேட்டுட்டு ராமாயணத்தின் ஸ்லோகங்கள் வால்மீகி அமைச்சாராம். ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் இல்லையா? அதனால சரஸ்வதி நடந்து போகும்போதுன்னா என்ன, சரஸ்வதி அப்படியே எழுதுறா அந்த இடத்துல. அந்த சரஸ்வதியின் அந்த நூப்புறத்திலிருந்து பிறக்கக்கூடிய மணிகளின் சத்தத்தை கேட்டுட்டு பாதங்கள் பாதங்களா ஸ்லோகங்களை அமைச்ச வால்மீகி பாதத்தை தாங்கக்கூடிய பாதுகையின் பெருமையை இந்த ஸ்லோகத்துல எடுக்கிறார். இது ஒரு ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தம். அதனால சம்பவது வல்மீக ஜன்மா ஆசீத்து கவிஹி. வல்மீகத்திலிருந்து பிறந்த வால்மீகி எடுத்தார். பக்தி பிரஹ்வபுர பிரபஞ்சன ஜட்டாவாட்டி சநீடஸ்புரத் சூடாரக்வத வாசனா பரிமளஸ்தியானே ஸ்துமஃ பாதுகே ரங்கக்ஷோணி பிருதங்கிரி பத்மயுகளி பூர்ண பிரபத்தே பலம் நிச்சின்வந்தி விபஸ்சித சமதனா நித்யம் யதுத்தம்சனம் அப்படின்னு எடுக்கிறார். ஸ்துமஹா, நான் உன்னை துதிப்பேன். ஸ்துமஹா, ஸ்தவ்ய, ஸ்துதிஹி. இதெல்லாம் யாராவது உங்க பேரன் பேத்தி பேரனுக்கே வைங்கோ. ஸ்துதிஹி சார், லேடிஸ் மாதிரி இருக்கேல்ல சார், அது ஸ்துதிங்கிறது பெருமாளுக்கு உண்டான சஹஸ்ரநாமத்தில் பேர். ஸ்துதி ஸ்தோதாரண பிரியா. ஸ்துதிங்கிறது பெருமாளுக்கு உண்டான பெயர் வைங்கோ. ஸ்துதிஹி, ஸ்தவ்ய, பிரியஸ்தோத்திரம் வைங்கோ. பிரியஸ்தோத்திரம்னு வைங்கோ இல்லையா? புது பேரா யாராவது கேட்குறா வைங்கோ. இல்லாட்டா ரொம்ப பெரிய பேரா இருக்கணும், சர்வ பிரஹரணாயுதன்னு வைங்கோ. சர்வ பிரஹரணாயுத ஓம் நம இதி. பேரன் பேர் என்ன? சர்வ பிரஹரணாயுதன். 21 அக்ஷரம் இருக்கும் பேர்ல. அப்ளிகேஷன் ஃபார்ம்ல 2 வாங்கி ஒட்ட வேண்டியது தான். அதனால அப்பேற்பட்ட பேர் ஸ்துமஹா. பாதுகே, யாரை ஸ்துதி பண்ணணும்? பாதுகைய. சூடா ஆரக்வத வாசனா பரிமளஸ்தியனே. புஷ்பத்திலிருந்து வரக்கூடிய வாசனை. அது ஏன் சார் புஷ்பத்திலிருந்து வரக்கூடிய வாசனைன்னு ஏன் தேசிகன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா அவருக்கு தெரியும் போக போக புஷ்பத்திலேருந்து வாசனையும் வராதுன்னு இல்லையா? மல்லிப்பூன்னு ஒருத்தர் சொல்கிறார். அவர் சொன்னாதான் அது தெரியுது மல்லிப்பூன்னு இல்லையா? மூக்குக்குள்ளே வச்சா கூட வாசனை வரமாட்டேங்கிறது. அதனால சொல்கிறார், அந்த புஷ்பத்திலிருந்து பரிமளஸ்தியானே ஸ்புரத்து, எது பளபளான்னு மின்றதோ, ஜட்டா வாட்டீசனீட, ஜட்டை தரிச்ச, புறப்பிரபஞ்சன, புறத்தை எரித்த, முப்புறங்களை எரித்தவன் சிவபெருமான்.
அவருக்கு திரிபுராந்தகன்னு பேர். ஸ்ரீருத்ரத்துக்கு முன்னாடி ஒரு மங்கள ஸ்லோகம் உண்டு. திரிபுராந்தகாய திரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய மிருத்யுஞ்சயாய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. முப்புறத்தை எரித்தவன். அந்த புறத்தை எரித்த புறப்பிரபஞ்சன யாரு? சிவபெருமான். அவருடைய ஜட்டா வாட்டீசனீட, அவருடைய ஜட்டை. சிவபெருமான் ஒரு யோகி. அவர் எப்போவுமே ஹிமாலயாஸில் உட்காந்துட்டு, மாமனார் வீடு தான், ஆனால் அவர் தியானம் பண்ணிகிட்டே இருப்பார். அம்பாளுக்கு சிவனுடைய அந்த ரஸ்டிக் லுக் தான் பிடிக்கும். ஒரே ஒரு இடத்துல தான் ஆசைப்பட்டா, நம்ம ஆத்துக்காரரும் கொஞ்சம் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டா நல்லா இருக்குமேனு மதுரையில் மட்டும் சுந்தரேஸ்வரராக வரும்போது இருக்கிற நகையெல்லாம் போட்டு இருந்தார். இல்லாட்டா அவர் ரொம்ப சிம்பிள் மேன். பெருமாள் அப்படி இல்லை, குளிக்கிறாரோ இல்லையோ, ஏன்னா அலங்கார பிரியோ விஷ்ணு, ஜம்முன்னு அலங்காரம் பண்ணிப்பார் எங்கே போனாலும். லக்ஷ்மி எனக்கு கொஞ்ச நாளி தான் அது இவர் தான் பண்ணிகிட்டே இருக்கார். எப்பா பார்த்தாலும் கண்ணாடிக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்கார் இவர் அப்படின்னு ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு. அம்பாளை பார்த்து லக்ஷ்மி சொல்கிறா, பாரு நீ எவ்வளோ லக்கி, எங்கள் ஆத்துக்காரர் எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதை போட்டுக்கணும், டெராகோட்டா ஜுவல்லரி, எத்தனிக் ஜுவல்லரி ஏதாவது போட்டுட்டே இருக்கார் இவர் அப்படின்னா. அம்பாள் சொல்கிறா, உங்கள் ஆத்துக்காரர் எப்போ பார்த்தாலும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார், எங்கள் ஆத்துக்காரர் எப்போ பார்த்தாலும் குளிச்சுட்டே இருக்கார். சிவனுக்கு எப்போவுமே அபிஷேக பிரியோ சிவா, எப்போவுமே வெட்டா இருப்பார் அவர். எப்போ பார்த்தாலும் குளிச்சுட்டு இருக்காருண்ணா இவர். கிளம்பலாமான்னு கேட்டால் இன்னும் குளிச்சுட்டே இருக்கேங்கிறார். அதனால அவாவாளுக்கு அவாவா கஷ்டம்னு வச்சுங்கோ. அதனால புறப்பிரபஞ்சன பக்தி பிரஹ்வ. இப்போ சிவபெருமான் பக்தியின் சன்னிவேஷத்தால ஜடையோடு கூடிய முப்புறங்களை எரித்த சிவபெருமான் பக்தி சன்னிவேஷத்தால தலையை குனியும் போது விபஸ்சிதா ஷமாதானஹா. அதில் என்ன சொல்றான்னா, சிவபெருமான் தன்னுடைய பக்தியை காண்பிப்பதற்கு தலையை குனிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்களும் தங்கள் இந்திரியங்களை அடக்க தெரிஞ்சவர்கள், அவளும் தலையை குனியரா. நிச்சின்வந்தி டிசைட் பண்ணிட்டாளாம். எதுத்தம்சனம் அவர்கள் தங்களுடைய சிரசில் அலங்காரம் பண்ண வேண்டியது எதுன்னு நினைச்சுட்டாளாம். பாதுகாஸ் நித்தியம், பாதுகைகளுடைய அந்த பிரபாவத்தை நித்தியமும் தரிக்கணும். பலம் பூர்ண பிரபத்தேஹே. எப்படி அதை அலங்கரிக்க வேண்டும்னா, பூர்ண சரணாகதி பண்ணி இந்திரியங்களை அடக்கி அந்த பாதுகையின் பிரபாவத்தை பெற வேண்டும். எப்படி? முப்புறங்களை எரித்த சிவபெருமான், ஜடையோடு கூடிய சிவபெருமான், நல்ல வாசனையோடு கூடிய புஷ்பங்களை தன் ஜடையில் தாங்கிய சிவபெருமான் பக்தி சன்னிவேஷத்தால் பாதுகை முன்பு தலை குனிந்தாரோ சொல்லிட்டு, சரணாகதி திரிகரண சுத்தி சொல்லிட்டு, ரங்கக்ஷோபிருத், அதாவது ரங்கநாதனுடைய பாதுகைகளுக்கு முன்பு. சிவபெருமான் எப்படி பக்தியின் சன்னிவேஷத்தால் பாதுகைகள் முன்பு தலை குனிந்தாரோ, அவரை அக்ரகண்யராக கொண்டு, அவரை முன்னோடியாக கொண்டு இந்திரியங்களை அடக்க தெரிஞ்சு சரணாகதி பண்ண தெரிஞ்ச ஆஸ்திகர்களும் அந்த பாதுகை முன்பு தலை குனிக்கின்றார்களே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் எடுக்கிறார். அடுத்தது, மாதர் மாதவ பாதுகே தவ குணான் கஸ்தோமு மஸ்தோகதீஹி கோட்டிரேஷு யதர்ப்பண பிரணயினாம் சேவாக்ஷணே ஸ்வர்கிணாம் அந்யோன்யம் க்ஷிபதாமஹம் பிரத்தமிகா சம்மர்த கோலாஹலம் விஸ்வக்சேன விஹாரவேத்ர லதிகா கம்பஸ்சிரா லும்பதி மாதவ் மாதவ பாதுகே. மாதவனுடைய பாதுகையே, மாதவனுடைய பாதுகையே. மாதவன்னா யாரு? வேதாந்தோட அப்பா சார். யார் மாதவன்? பெருமாள் தான் மாதவன், மாவுடைய தவன், மகாலட்சுமியுடைய ஆத்துக்காரர். மாதா மாதவ பாதுகே, மாதவனுடைய பாதுகையே. கஹா அஸ்தோகதீஹி, ஒரு உயர்ந்த ஞானி, நல்ல புத்தியோடு கூடியவர். ஸ்தோத்தும், உன்னை புகழ்ந்து பாடுகின்றார். தவ குணானு, உன்னுடைய குணங்களை பாடுகின்றார். விஸ்வக்சேன விஹார வேத்ர லதிகா கம்பஹா. இது எப்படின்னா,
எல்லா பக்தர்களும் பாதுகையுடைய பிரபாவத்தை பாடணுங்கிறதுக்காக வராளாம். they want to sing praises of mother பாதுகா தேவி. அப்போ பாடும்போது ஒத்தர் இடிச்சுக்கிறாளாம். அது எப்படி சார் இடிக்கிறத பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, நம்ம தலைவர்கள்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி காராகிரகத்துக்கு போயிட்டு வந்தா பாவம் 2 பக்கமும் அப்படியே அடிக்கிற வெயில்ல செருப்பு கூட போடாம பாவம் எல்லாரும் ஒத்தர் இடிச்சிடு தலைவா உலகத்தை தாங்கக்கூடியவரே, எங்களை படைத்தவரே, அதுக்கெல்லாம் குரலே மாத்திக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பேசப்படாது. தலைவரே அப்படிங்கிறது அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு 10 பேர் பாவம் நின்று அப்படியே மலரெல்லாம் தூவி, இல்லையா, வாப்பா நீ தூவினத்துக்கு ஒரு பிரியாணி உண்டுப்பா வாப்பா இங்க அப்படின்னு சாதாரண ஒருவன், அவனுக்கே ரௌரவனமா அசிதபத்திரவனமா கும்பிபாக்கமா கிருமி போஜனமா தெரியாது. அப்பேற்பட்ட நரக சன்னிவேஷத்துல போறவனுக்கு ஸ்துதி பண்றதுக்கு இவ்வளவு பேர் இருக்கா. ஆனா பாதுகையின் பிரபாவத்தை பாடுறதுக்கு ஆஸ்திகர்கள் ஆழ்வார்கள்லாம் காத்துட்டு இருக்கா. ஒத்தர் இடிச்சுக்கிறாளாம். வைகுண்டத்திலையும் க்ரௌட் ப்ராப்ளம் உண்டா சார்னா சாஸ்திரம் ஆமாங்கிறது. ஒரே க்ரௌடா இருக்குமோ. பெருமாளை யார் ஸ்துதி பண்றது? நீங்கள்லாம் வைகுண்டம் போனா ஞாபகம் வச்சுங்க, நான் நீங்க சொன்னதை அங்கே ஒருத்தர் பேசிங்க. ஞாபகம் இருக்கா? பஹல்காம்ல சொன்னார், அதுக்கேற்ற மாதிரி வைகுண்டத்தில் ஒரே கூட்டமா இருக்கு அப்படின்னு பேசிக்கோங்க. அப்போ அங்கே கண்ட்ரோலர் ஒருத்தர் இருப்பார். எப்போவுமே நம்ம கோவில் கோஷ்டியிலலாம் ஒரு மாமா இருப்பார், கண்ட்ரோலர். அப்படி போங்க புருஷா எல்லாம் இப்படி நில்லுங்க, எல்லாம் இப்படி நில்லுங்க, ஒருத்தர் இருப்பார். வைகுண்டத்திலையும் அவர் இருக்கார். அவர் பேர் விஸ்வக்சேனர்னு பேர். விஸ்வக்சேனர் கையில் குச்சியை வேற வச்சுட்டு இருப்பார். வடைங்க வந்த பக்கம் வந்த பக்கம். இப்போ விஸ்வக்சேனருடைய கையில் இருக்கக்கூடிய கட்டை அந்த குச்சி கூட நடுங்கிறதும். தேசிகன் எடுக்கிறார். விஸ்வக்சேன லும்பதி விஹார வேத்ரலதிகா கம்பஹா. அவர் கையில வச்சுட்டு இருக்க அந்த கட்டை கூட அப்படியே கிடுகிடுன்னு ஆடுறது. அகம் பிரதமிகா சம்மர்த கோலாகலம். எதனால? கண்ட்ரோல் பண்ண முடியல கூட்டத்தை. ஒரு 50 பேர் 60 பேர் இருந்தா நம்ம அப்படியே கொஞ்சம் ஒருத்தரா தள்ளிட்டு போயிடுவோம். இப்போ திருப்பதியில் என்ன பண்ணிடுவார்னா, அப்படியே ஒழுங்கா ஆரம்பிக்கும். கடைசி அந்த கோபுரத்துக்கு கீழே அந்த ரங்க மண்டபத்தை தாண்டி போனோம்னு 4-5 சேவையை ஒன்னா சேர்த்துருவா. ஐயோ நமக்கு இப்படி தள்ளுறதா அப்படி தள்ளுறதா. இந்த பக்கம் வரதராஜ பெருமாள் சன்னதி, அந்த இடத்துல 2 பார்த்தா துவாரபாலகாள், எதிர்க்க கருடாழ்வார். அங்கே போகும்போது ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க, ஒரு பயம் வந்துடும். நம்ம இந்த திருப்பதியில் இருக்க போறோமா, 108வது திருப்பதியா, அப்படி இப்படி இப்ப தள்ளாதீங்கப்பா மெதுவப்பா. அவருக்கு தெலுங்கு தான் வரும். நீங்க மெதுவப்பா வெள்ளண்டி அப்படிம்பார். ஏன்பா இப்படி தள்ளுறேன்னு பார்க்கறதுக்குள்ள கர்ப்பகிரகத்தை கடந்து வந்துட்டு இருப்போம். దర్శనం అయిపోయింది ఎవరికి నాకు లేదు ఎవరికో இல்லையா. இப்படி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த கூட்டம் வந்துடுத்துனாலே நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இல்லையா. நேற்று நீங்க பார்த்ததெல்லாம் ஒரு ட்ரெய்லர், டிராஃபிக் ஜாம்லாம் இப்படிலாம் இருக்காது. நம்ம போக போக பாருங்க, அப்படியே ரோடெல்லாம் நீங்க மரம் ஒரு மரத்தையும் எண்ணி பார்த்துட்டு பகவான் எப்படி படைச்சார், இல்லை எவ்வளோ கிளைகள் எவ்வளோ இலைகள், இதெல்லாம் பார்த்து அடுத்த மரத்தில் போய் நிற்போம். இந்த மாதிரி கூட்டம் வந்துடுத்துனாலே அந்த கண்ட்ரோலர் கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக் ஆர்டர் தான். ஏன் அங்கே கூட்டம்னா, வைகுண்டத்தில் அத்தனை பக்தர்களும் நான் முன்ன ஸ்துதி பண்ணணும்னு அடிச்சுக்கிறாளாம். இங்கே தலைவா அப்படின்னு சொன்னால் நரகம், அங்கே வைகுண்டத்தில் தலைவரேன்னு அவரை பார்த்து சொன்னால் ஸ்வர்க்கம், நித்திய வைகுண்டம். அதனால அகம் பிரதமிகா சம்மர்த, அகம் பிரதமிகா நான் முன்னே ஸ்துதி பண்ணுவேன். நிக்கராளாம் ஸ்வர்கிணாம் க்ஷிபதாம், ஒத்தர் அடிச்சு பிடிச்சுக்கிறாளாம். அந்யோன்யம், அதுக்காக திட்டி பண்றதில்லை. ஒத்தருக்குள்ள நீங்க ஸ்துதி பண்றது நன்னா இருக்கு, நான் ஒரு தடவை ஸ்துதி பண்றேனே உலகம் உண்ட பெருவாயா அப்படின்னு ஆழ்வார் சொல்லும்போது, இன்னொருத்தர் இல்ல நான் ஸ்துதி பண்ணுவேன் பச்சை மாமலை போல் மேனி, இல்ல நான் பண்ணுவேன் கொண்டல் வண்ணனை கோவலனாய் இன்னொருத்தர் இல்ல நான் தான் பண்ணுவேன் குலந்தருஞ்செல் வந்தந்திடும் அடியார், இன்னொருத்தர் பண்றார் அடிக்கிறார், இல்ல நான் தான் இங்க பண்ணுவேன். அப்படி ஒத்தர் பாசுரத்தை அனுகிரகம் பண்றாளாம். அந்யோன்யம் அர்ப்பண பிரணயினாம் பாதுகா சேவாக்ஷணே. அப்ப எல்லாரும் ஸ்துதி பண்ணிட்டு ஒன்னா தலையை குனிறாளாம். இப்போ இந்த பெரிய குருமார்கள்லாம் இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல இருக்கா பாருங்க,
அவள்லாம் என்ன பண்ணிடுவான்னா, பக்தர்களை மீட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி ஒன்று இருக்கும், புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு ஸ்டேஜ். அப்புறம் அந்த நடு பார்ட் ஆஃப் த ஸ்டேஜ்லேருந்து லெட்டர் டி மாதிரி ஒரு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரும். 2 பக்கத்துலேயும் ஒரு டிப்ரெஷன் இருக்கும். 2 பக்கமும் அவளுடைய ஃபாலோவர்ஸ் நின்றுருப்பாள். இவர் இப்படி ஒரு நடந்து வருவார். அப்படி கஜசிம்ஹகதி வீரௌ ஷார்தூல விஷபோபமோ. அப்போ அங்கே கீழே இருக்கவாள்லாம், ஐயோ நான் என்னை பார்த்தியா, ஒரு தடவை என்னை பார்த்தார். அது சாதாரணமாக பார்த்துருப்பார். என்னை பார்த்துட்டு அது என்னவோ எனக்கு அப்படி தோணித்து அப்படின்னு சொன்னோம்னா தலையை அங்கே வைப்பா. எல்லா பக்தர்களும் அப்படி வைப்பா அந்த குரு நடந்து வரும்போது. அந்த மாதிரி பெருமாளுடைய வைகுண்டத்தில் அவர் நடந்து வரும்போது அந்த பாதுகாதேவியை பார்த்து அத்தனை பக்தர்களும் நாமுன்னேன்னு தலையை அந்த இடத்துல வைக்கிறாளாம். அச்சா, பாதுகா சேவாக்ஷணே அப்படின்னு எடுக்கிறார். யோஷித் பூத திருஷந்திய போடசகடஸ்தேமானி வைமானிக ஸ்ரோதஸ்வின் யுபலம்பனானி பசிதோஸ் दंचत् परीक्षिन्ति च दूत्यादिष्वपि दुर्वचानि पदयो कृत्यानि मत्वेव यत् धत्ते तत् प्रणयं तदेव चरणत्राणं वृणे रङ्गिणः. वृणे நான் வேண்டுகின்றேன், விருணே நான் வேண்டுகின்றேன், ஏவ வெறும்னு இது கிட்ட தான் வேண்டிப்பேன். இது ஷணப்பனார் கண்ட பிரம்மாஸ்திரம் போலேன்னு சொல்லுவா. சுந்தரகாண்டத்துல நீங்கள்லாம் சுந்தரகாண்டத்தை கரைச்சு குடிச்சவாளா இருப்பேன். உங்களுக்கு நான் சுந்தரகாண்டம் சொல்லணுங்கிறது இல்லை. ஹனுமான் வந்த உடனே இந்திரஜித்து பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்றான். ஹனுமான பிரம்மாஸ்திரத்தால கட்டுப்படுத்துற முன்னாடி வரைக்கும் அவரை கட்டேப்படுத்த முடியல. இந்த ராட்சச ஸ்திரீகள்லாம் ஐயா இது என்னையா குரங்கு ஒன்னுத்துக்கு அடங்கவே மாட்டேங்கிறதே அப்படின்னு குழப்பத்தில் இருக்கும்போது பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணா இந்திரஜித். ஹனுமான பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணாது. ஆனால் பாவம் பிரம்மாவுக்கு அப்புறம் வேல்யூ குறைஞ்சி போயிடும். அதனால இந்த சீனியர் சிட்டிசனை வேல்யூ பண்ணணுங்கிறதுக்காக பாவம் ஹனுமான் கட்டுப்பட்டு நிற்கிற மாதிரி நின்றுட்டார். அப்போ பிரம்மாவும் வந்தவர் என்ன பண்ணார், மெல்லிசு ஒரு கயரால ஹனுமானை கட்டி போட்டார். மெல்லிசா கட்டி போட்ட உடனே இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துடுத்து. குடுன்னு வீட்டில் இருந்த இது கணத்து கயிறு, தாலி கயிறு, டிடிடிசி கொரியர் கயிறு, எல்லா கயிறையும் எடுத்துன்னு ஹனுமானை கட்ட ஆரம்பிச்சுடுத்து. ஏற்கனவே அவரை கட்டி போட்டு வச்சிருக்கு பிரம்மாஸ்திரம், திருப்பி கட்ட ஆரம்பிச்சுடுத்து. இந்த சாதாரண 10 ரூபா கயிறு வந்த உடனே அந்த பிரம்மாஸ்திர கயிறு டப்பாலும் விடுபட்டு நிறுத்தம். சுந்தரகாண்டத்தில் வரும். ஏன் அப்படின்னா பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு எண்ணமா, நான் இவனை கட்டி போட்டிருக்கும் போது ஆஃப்டர் ஆல் ஓரமான கடையிலேருந்து போய் 10 ரூபா கயிறை வாங்கி எனக்கு சமமா அவனை கட்டியே, அந்த 10 ரூபா கயிறோட நான் இருக்க மாட்டேன். சுந்தரகாண்டத்தில் வர நீங்க சூக்ஷ்மமா படிச்சு பாருங்க. இதுக்கு தமிழ்ல சொல்லுவா, ஷணப்பனார் கண்ட பிரம்மாஸ்திரம் போலே. பிரம்மத்தினால் கட்டுப்பட்ட ஒரு அஸ்திரத்துக்கே இவ்வளவு ஒரு சொரணை இருக்குன்னா பிரம்மத்துக்கு இருக்காதா? அவர்கிட்ட சரணாகதி பண்ணியாச்சு, பெருமாளே நீ என்னை ரட்சிக்கணும். இல்லை சொல்லி வச்சிருக்கேன், இவர்கிட்டயே இன்னும் 4-5 பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா இவர் மறந்து போயிட்டார்னா அவ பார்த்துப்பாருன்னா இவர் விட்டுருவார். இவருக்கு சொரணை ஜாஸ்தி, என்ன பண்ணுறது சொல்லுங்க இல்லையா? திரௌபதி சரணாகதி பண்ணும்போது என்ன நம்பிக்கையில பண்ணா இல்லையா? 1க்கு 5 பேர் இருக்கா, இல்லை ஜிம்பாடி பீப்புள். அங்கே யுதிஷ்டிரன், பீமன் எல்லாம் ஒன்று வேலைக்காகல, எல்லாம் தலை குனிஞ்சுன்னு உட்காந்துட்டு இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல வேண்டிய பீஷ்மர் அவர் அவங்க தலை குனிஞ்சுட்டு இருக்கார். ஆச்சாரியவரியர் துரோணர் தலை குனிஞ்சுட்டு இருக்கார். விதுரன் ஹெல்ப்லெஸ், திருத்தராஷ்டிரன் அசடு. அந்த மாதிரி ஒரு அப்பால் வேஸ்ட். இது 100 பெத்ததும் தண்டம், அவரை தண்டம். அவ எந்த நம்பிக்கையில ஷீஸ் மென்ஸ்ட்ருவேட்டிங், ஷீஸ் ப்ளீடிங், ஏகவஸ்திர தாரிணி, ஏகவஸ்திரா ரஜஸ்வலா, எந்த நம்பிக்கையில கிருஷ்ணர் என்னை காப்பாத்துவர்னு 2 கையும் விட்டா? அந்த நம்பிக்கை இருக்கணும். ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா. It is not the Lord who protects you, it is the trust in the Lord that protects you. அந்த விஸ்வாசம் தான் காப்பாத்துறது. அந்த விஸ்வாசத்தோட அவ சரணாகதி பண்ணா. அதனால இந்த இடத்துல சொல்றார், தத்து ஏவ, ஏவகாரம், ஏவன்னு சம்ஸ்கிருதத்துல போட்டுட்டா ஓன்லின்னு அர்த்தம். ONLY. 66வது ஸ்லோகம் 18வது அத்தியாயம் கீதை. என்னது? சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம்
ஏகம் சரணம் விரஜ, என் ஒருவன் மட்டும் இடத்தில் நீ சரணாகதி செய். பண்ணியான இந்த ஒன்லி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ்ல ஜென்ரலி சொல்றேன், எல்லாரும் இந்த ஒன்லியை கடைசியில போட்டுருவா. ஐ டோல்ட் யூ ஒன்லி அப்படின்பா. இங்கிலீஷ் கிராமர்ல அது தப்பு. ஒன்லி வந்து cannot be the last word. It has to be preceded. It has to be succeeded by another word. I told only you. I told you only. ஒன்லிக்கு அப்புறம் அப்படி வச்சுட்டா அது ராங் சென்டென்ஸ் ஃபார்மேஷன். அதனால இந்த இடத்துல சொல்றார், ஏவ தத்து, அந்த பாதுகையின் சரணத்ராணம், எது அந்த பாதுகாதேவி எந்த பாதங்களை ரட்சிக்கின்றாளோ. யோசிச்சு பாருங்க, நம்ம பாதுகைக்கு நம்ம போட்டுக்கிற அந்த சாதாரண செருப்புக்கே நம்ம ரொம்ப பெருமை சொல்ல மாட்டோம் இல்லையா, அதை வீட்டு வாசல்ல வச்சுருவோம். ஆனா அந்த பாதுகை தான் நம்ம வந்து 7 கல் ப்ளூ ஜாக்கர் டைமண்ட் கைராசி கோபால்தாஸ்ல பண்ணியிருக்கோம். 1 கேரட் 75,000 ரூபா. அதை 18 பொதுவாக 18 கேரட்டில் தான் கட்டுவா, வைரமாக இருந்தால் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு மேக்கிங் சார்ஜோட 2,35,000 ரூபா காதில் போட்டுக்கிறோம். ஆனால் இதால் ஒரு பிரயோஜனம் இல்லை. வெயில்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதா, கல்லு முள்ளுலேருந்து காப்பாற்றுறதா இல்லை. அந்த 799 ருபீஸ் பாட்டாவில் போய் வாங்குகிறோம் பாருங்க, அதுதான் கல்லு முள்ளுலேருந்து நம்மளை காப்பாற்றுறது. சங்கு சக்கரத்தெல்லாம் பகவான் தரிச்சுட்டு இருக்கலாம், ஆனால் அவர் நடக்கும்போது அவரை தாங்கி பிடிக்கிறது பாதுகாதேவி தானே. அதனால ஒரு விதத்தில் பெருமாளுடைய மணி பாதங்களை ரட்சிப்பதும் மணி பாதுகாதேவி தான். சொல்லிட்டு தத்தே, அது தாங்கிறது, தத் பிரணயம், அப்பேற்பட்ட காதலோடு பூண்ட அந்த பாதங்களை, மத்வேவம் நான் புரிந்து கொண்டேன், துர்வச்சனானி, அதாவது அதனுடைய வர்ணனை சொல்லவே முடியாது, பத்யோஹோ கிருத்தியானி, அப்போ அது என்னெல்லாம் பண்ணித்து. இப்போ பெருமாள் பாதத்தை யார் தாங்கறா? பாதுகாதேவி. அது என்னெல்லாம் பிரபாவம் பண்ணித்து அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். யோஷித் பூத திருஷந்தி